பாருக்கு பண்ண கர்மா, கமருக்கு பண்ண கர்மா சேண்ட்ராவை திருப்ப அடிக்குது பாருங்க. மாற்றி மாற்றி அடிக்குது. பிரஜைன், நீ என்ன முட்டு கொடுத்தாலும் சேண்ட்ராவை உன்னால் காப்பாற்றவே முடியாது. ஆல்ரெடி எவிக்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்க்குற. முடியாதுமா பிரஜைன். வி ஆர் வெரி சாரி. எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பா. ஏன்னா ரெட் கார்டை ரிவோக் பண்ணினா இல்லை வார்னிங் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ரெட் கார்டு கொடுத்த பிறகு உட்காந்து ஒரு நாடகம் போட்ட பாரு. நீ அதில் தானே மாட்டினேன். இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது விக்ரம் மாதிரி ஒரு பாய்சனஸ் கிடையாதுங்க. அப்படியே மாற்றிட்டான் பிளேட்டை. அவன் பார்த்துருக்கானா, நான் கண்ணு முன்னாடி அவன் நடிக்கிறத பார்த்தேன் அப்படிங்கிறான். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். வெக்கம் இல்லையாடா உனக்கு? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9. இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் இல்லைங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அமித்தும் விக்ரமும். அதில் அமித் சொல்கிறாரு, சாண்ட்ரா சொன்னிச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது நான்லாம் அமித்து கூப்பிடவே மாட்டேன், நானே கூப்பிடலன்னா கூட அவனே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லும்போது என் மனசு உடஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு அதை பார்க்கும்போது அந்த எபிசோடில்? அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டார் அமித். ஏன்னா வீடே எதிர்த்துட்டு கிடந்துச்சு. வீடெல்லாம் எதிர்த்துக்கிட்டு போய் உட்காந்து அழுதுகிட்டு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தேடி அமித்துக்கிட்ட உட்காந்து அழுன்னு அழுது அவரும் நம்பி உன்னை நம்பி கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை போய் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் போய் அவர் பேசினாராம். யார்? சாண்ட்ராட்ட அமித் பேசினாராம். அமித்தே ஒரு பச்சை குழந்த. அவரை போய் எவ்வளோ கேவலமாக பேசிடுச்சு பார்த்தீங்களா சாண்ட்ரா? விடாது கர்மா, கர்மா கர்மா சாண்ட்ரா விடாது கர்மா. ரெட் கார்டு கர்மா விடாது கர்மா. விடாது கருப்பு. ரெட் கார்டு கருப்பு விடாது கருப்பு சாண்ட்ராவை. இவன் சொல்கிறான், அதாவது என்னென்னா இவர் தெரியுமா, இவர் நடிக்கிறாங்கன்னு தெரியுமா, எல்லாமே பண்ணுவாங்க, கேவலமெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னையே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது, ஹர்ட்டாக இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவன் விட்டானா. யார்? விக்ரம். தெரியுதா? விக்ரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவான். இப்போ கூட பாருங்கள் நடிச்சிருக்கான். ஸோ எல்லாமே நடிப்பு தான். விக்ரம் ஃபுல் நடிப்பு, கேவலத்தின் உச்சம். இப்போ சொல்கிறான் பார்த்தீங்களா என்ன? அதாவது அங்கே பிரஜைன்ட்ட போய் என்ன சொல்கிறான்னா, நானும் சென்ட்ராவும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த பிக் பாஸ் வீடு அப்படி தாங்க ஆக்கிரும், இட்ஸ் வெரி அப்படிங்கிறான். இங்கே உட்காந்து என்ன சொல்கிறான் பாருங்க, அது நடிக்குதுன்னு பச்சையாக நான் கண்ணு முன்னாடியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீலாம் வெளில போய் தான்டா பார்த்தேன், நான் பச்சையாக இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடித்தது அப்படிங்கிறான். ஏன்னா எவிக்ட் ஆனதுனால பேசுகிறான். ஏன்னா பார்வக்கும் கமருதனுக்கும் வெளில நேம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி இந்த வாரம் நடந்த சனி ஞாயிறில் நடந்ததை வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டான். அப்படி தாங்க கெமலியன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான் விக்ரம் மாதிரி ஒரு கேவலமானவன் கிடையாது. பிரஜை நல்லவன் தான், பட் ஆனால் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு நினச்சா முடியாதுங்க. அமித் சொல்கிறாரு, என்னமோ உள்ளே திரும்ப வரும்ல நாளை மறுநாள், எப்பா சாமி அட்ட நான் பேசவே மாட்டேன், என் பொண்டாட்டி செருப்பு வலிட்டு அடிப்பான்னு சிவரஞ்சனி சொல்லிட்டா, சேச்சிக்கிட்ட பேசிடாதீங்க அப்படின்ட்டா. ஏன்னா சேச்சி படு பயங்கரமான மோசமான சேச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு புழக்கிறாங்க. ஸோ 2 பேரும், ஏன்னா 2 பேருக்கும் பொதுவாக என்னென்னா பாரு விஷயத்தை கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. பாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிறாங்க இப்போ காடை, பாருக்கும் கமருக்கும். இதுக்கு பார்த்தா எச்ச வேலை. அமித்து கரெக்டாக இருக்காரு. ஆனால் விக்ரம் என்ன பண்ணுவான்? இப்படி தான் இருப்பான், மாற்றி பேசிக்கிட்டு இருப்பான், மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்ட. கேவலமாக அவனை ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. அவனுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது, அவனுக்கு மட்டும்தான் விக்கல்ஸ் விற்கிற கம்பெனி இருக்குது, வேறு யாருக்கும் ஒன்றும் இல்லை. கிறுக்கு போய. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.